முன்னாள் முதலமைச்சர் ஜெயிச்ச கொளத்தூர் தொகுதிக்கே இந்த நிலைமை. ஆட்சி கையை விட்டு போன உடனே மக்கள் மேல அவ்வளவு கோபம். திருச்சி தேர்தல் எங்களுடைய தளபதி போட்டியிட வேண்டும் என்ற தீர்மானத்தை இன்னைக்கு காலையில் நாங்கள் வச்சிருக்கோம். எங்களுடைய தன்ன தொகுதி எப்படி தெரியுமா, அப்படியே சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருந்தாரு. ஆனா கேடு கேட்ட அந்த தொகுதி மக்கள் நினைத்து பார்க்க முடியுமா? இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும், கேடு கேட்ட ஒரு ஜனநாயகத்துல யாருக்கு ஓட்டு போடணுன்றது மக்களோட முடிவு. அதுல இவருக்கு தான் நீ ஓட்டு போடணும், அவருக்கு தான் ஓட்டு போடணும் சொல்ற உரிமை உங்களுக்கு கிடையாது. திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் நம்ம கொளத்தூர்ல ஸ்டாலினை தோக்கடிச்ச மக்களை பார்த்து கேடு கெட்டவன் சொல்றதுதான் உங்களோட அரசியல் மாடலா? இத்தனை வருஷமா அந்த மக்கள் உங்களை ஜெயிக்க வைக்கும் போது அந்த மக்கள் நல்லவங்க, உங்களை தோக்கடிச்சிட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அவங்க கேடு கெட்டவன் ஆயிட்டாங்க. இவ்வளவு கேவலமா ஒரு பொது மேடையில ஓட்டு போட்ட பொதுமக்களை பார்த்து கேடு கெட்டவன் சொன்னதுக்கு, உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு மக்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இவ்வளவு திமிரா ஒரு பொது மேடையில பொதுமக்களை பார்த்து அசிங்கப்படுத்துறாங்க. ஏன் எந்த திமுக காரனும் அதை பத்தி பேச மாட்டேன்றீங்க? ஓ, உங்க கட்சினால? மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இப்படி மேடையில நாகரீகம் இல்லாம பேசுறவங்க, மேடையில ஏறி ஆபாசமா பேசுறது தான் திமுகவில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த திமுக ஓபிஎஸ்களை பார்த்து ஓப்பன் சேலஞ்சு விடுறேன். ஓட்டு போட்ட மக்களை இவ்வளவு கேவலமா பேசின இந்த எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை கண்டிச்சு எவனாவது ஒருத்தன் கண்டிச்சு வீடியோ போடுங்க பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க நடக்கிறது டிவிக்கே ஆச்சு, எங்க விஜய் அண்ணன் ஆச்சு. மக்கள் தான் எங்க எஜமானர்கள், மக்கள் தான் எங்களை இங்க உட்கார வச்சிருக்காங்க. இன்னொரு தடவை ஓட்டு போட்ட மக்களை பார்த்து இதே மாதிரி நாகரிகம் இல்லாம பேசுனீங்கன்னா மக்களே உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மக்களை மதிக்க தெரியாதவங்க மக்களே அவங்கள ஓரங்கட்டிடுவாங்க. கொளத்தூர் மக்களே, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு துணையா எங்க அண்ணன் எப்பவுமே அவங்க கூட இருப்பாரு. நாகரிகமே இல்லாம பேசின திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணனை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன்.